இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போருடோ டூப்ளி வாட்டெக்ஸ் மாங்க சாப்டர் 16 தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்னும் இல்ல, வீடியோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல புடிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். லெட்ஸ் கோ. தெறிக்க விட்டுறா. ஓப்பன் பண்ணா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நம்ம போருடோவை கோஜி காஷனிங் காட்டுறாங்க. அதாவது இதே போல டைம் ஸ்கிப்ல சாஸ்கே வந்து மரத்துல மாடி இருப்பாங்கல்ல. சாஸ்கே மரத்துல மாடினதுக்கு அப்புறம் கோஜியோட போட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. கோஜி காஷன் வந்து ஸ்பேஸ் டைம் மினிட்ஸோ பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஸ்பேஸ் டைம் மினிட்ஸோ ஒரு மனுஷனா இல்ல பொருள் இன்ஸ்டன்டேனியா டெலிபோர்ட் பண்ணும். ஒரு ஒத்துச்சியோட பேசிக்கான பவர்னா அது பறக்கிறது. அதே மாதிரி ஸ்பேஸ் டைம் மினிட்ஸுக்கு டெலிபோர்ட் பண்றது. கடந்த காலத்துல இது நிறைய வாட்டி வெளிக்கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அது வெளிக்கொண்டு வர முடியல. இப்ப இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் நீ சிச்சுவை மாஸ்டர் பண்ணிருப்ப. இதுல என்ன உன் சக்கரா வந்து இரும்பு பொருட்களை அனுப்பி அந்த இரும்பு பொருட்களை பயன்படுத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்ச. நீ வந்து அதை ஒன்னு இன்ஜுச்சுவா மாத்தின. நீ பக்கத்துல உன்னால எங்க டெலிபோர்ட் பண்ண முடிஞ்சது. அந்த சுற்று பேர் தான் ஃபிளைங் தண்டர் கார். 6 வருஷத்துக்கு அப்புறம் நீ உருவாக்குன சுற்றுக்கு அந்த பேர் தானே வச்ச. நீ யூஸ் பண்ற சுற்றுவும் உங்க தாத்தா போர்த்துக்காக மினோடா நாமிகா சேவ் யூஸ் பண்ற சுற்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையை சொல்ல போனா இது ரெண்டுமே வேற வேற சுற்று. உங்க தாத்தா யூஸ் பண்ணது வேற, நீ கண்டுபிடிச்சது வேற. நீ யூஸ் பண்ண ஃபிளைங் தண்டர் கார் வந்து உங்க தாத்தா யூஸ் பண்ணதில்ல. உனக்கு உண்மையான ஃபிளைங் தண்டர் கார் சுற்றுவே தெரியாது. ஆனா எதிர்காலத்துல நீயே ஃபிளைங் தண்டர் கார் மாதிரி உனக்கே தமிழ் ஒரு சுற்றுவை நீ கண்டுபிடிச்ச. உங்க தாத்தா யூஸ் பண்ண ஃபிளைங் தண்டர் கார் மாதிரி இல்லாம நீயே கண்டுபிடிச்சது. ஒரு டோமோ என்னது நானே கண்டுபிடிச்சனா. அடேங்க அப்பா, நான் சின்ன புத்திசாலியா இருப்பேன் போலயே. ஆனா இப்ப யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பொருட்கள் ஷூட்டிக்கான வீசி ஃபிளைங் தண்டர் கார் யூஸ் பண்ண டெலிபோர்ட் பண்ணிட்டான். கோஜி காஷனா இரும்பால செய்யப்பட்ட பொருட்கள் சாக்ராமன் கிங் வந்து கரெக்டா இருக்கும். எதிர்காலத்துல நீ கண்டுபிடிக்கவே ரொம்ப காலங்கள் எடுத்துக்கிட்ட. ஏகப்பட்ட வாட்டி நீ சொதப்பி தான் நீ கத்துக்கிட்டே மெட்டல் ஆப்ஜெக்ட் தான் சாக்ராமன் கிங் வந்து கரெக்டா இருக்கும். பொருட்டோ என்னது மெட்டலா? அப்படியே அந்த பிளேட்ல சாக்ராமன் கிங் பண்ண முடியுமா? கோஜி காஷனா கண்டிப்பா பண்ண முடியும். ஷூரிகன் குனாய் ஏன் சமைக்கிற பார்த்ததை கூட சாக்ராமன் கிங் பண்ண முடியும். எந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்லையும் சாக்ராமன் கிங் பண்ண முடியும். சாக்ராமன் கிங் பண்ணா தான் டெலிபோர்ட் பண்ண முடியும். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு வேளை சாக்ராமன் கிங் பண்ண அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் நீ பாக்குற ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா உன்னால ஈஸியா அக்யூரேட் டெலிபோர்ட் பண்ண முடியாது. பொருட்டோ ஓ அப்படியா? அப்படின்னா அந்த சாக்ராமன் கிங் பண்ண மெட்டல் வந்து கண்ண கேட்ட தூரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா அக்யூரேட் டெலிபோர்ட் பண்ண முடியும். ஒரு விளக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட் வந்து தூரமா இருக்கிறதுக்கு டெலிபோர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுதானே சொல்ல வரீங்க. கோஜி காஷனா அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்ப நீ ஒரு 2 மரக்கட்டையில சாக்ராமன் கிங் பண்ண ஷூரிகனை வந்து அந்த கட்டையில வச்சுட்டு வச்சுப்போம். ஒரு ஷூரிகன் வந்து நார்த் சைடுல இருக்கு, இன்னொரு ஷூரிகன் வந்து சவுத் சைடுல இருக்கு. நீ வந்து கரெக்டா அந்த ஷூரிகனை சாக்ராவை சென்ஸ் பண்ணி டெலிபோர்ட் பண்ணனா நீ எந்த ஷூரிகனை சென்ஸ் பண்ணியா நீ அங்க இருப்ப. ஆனா ஒரு வேளை அந்த ஷூரிகன் எங்க இருக்கணும்னு தெரியலனா நீ ரெண்டத்துல எங்க வேணாலும் டெலிபோர்ட் ஆகலாம். நார்த் சைட்லயும் டெலிபோர்ட் ஆகலாம், சவுத் சைட்லயும் டெலிபோர்ட் ஆகலாம். எந்த ஷூரிகன் நீ கரெக்டா சென்ஸ் போட்டியா அங்கதான் போக முடியும். ஒரு வேளை ரெண்டுமே ஒரே மாதிரி சென்ஸ் இருக்கு. எது நார்த் சைடு எது சவுத் சைடு ஷூரிகன் சொல்லிட்டு தெரியலனா நீ எங்க வேணாலும் டெலிபோர்ட் ஆக சான்ஸ் இருக்கு. பொருட்டவும் ஓஹோ அப்ப இப்படி ஒரு ப்ராப்ளம் வேற இருக்கா? ஒரே ஒரு ஷூரிகன் மட்டும் நீ ஈஸியா டெலிபோர்ட் பண்ணா அது பிரச்சனை இல்ல. ஆனா ரெண்டாவதுக்கு முன்னாடி நீ எதுல டெலிபோர்ட் ஆவான்னு தெரியாது. அதனால இது ஒரு ப்ராப்ளம். ஆனா எதிர்காலத்துல நீ இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்ச. அதுதான் சிம்பிள்ஸ். ஒவ்வொரு மெட்டல் ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கணும். அந்த சிம்பிளும் பார்க்க யூனிக்கா இருக்கணும். இப்ப பொருட்டோ அந்த 2 ஷூரிகன் வச்சு நான் வச்சுப்போங்க. அது அவனோட சாக்ராமன் கிங் பண்றான். ஆனா 2 ஷூரிகனுக்கு ஒரே மாதிரி ஒரே ஷேப்ல இருக்கிறதால இதுல எந்த ஒரு வித்தியாசம் நீ கண்டுபிடிக்க முடியாது. அதனால பொருட்டோவால லெஃப்ட்ல இருக்க ஷூரிகனால ரைட் சைடு ஷூரிகனா சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி டிஃபரெண்டான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணா அந்த சிம்பிள்ஸ் என்னன்னு சென்ஸ் பண்ணா போதும். பொருட்டோவால கரெக்டா எந்த சிம்பிள்ஸ்க்கு நாம யோசிக்கிறோம்னா அந்த சிம்பிள்ஸ்க்கு கரெக்டா டெலிபோர்ட் ஆயிடுமா. இதுதான் இந்த சிம்பிள் ப்ராசஸ். நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கோஜி வந்து பொருட்டோ சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் கரெக்டா சென்ஸ் பண்ணணும்னா அதுக்கு உனக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் வேணும், நிறைய ட்ரைனிங் வேணும். எவ்வளவு தூரமா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டெலிபோர்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். அதுக்கு உனக்கு ஒரு பக்காவான கான்சன்ட்ரேஷன் வேணும். பொருட்டோவா நம்ம டெலிபோர்ட் பண்ண வேண்டிய இடம் எவ்வளவு தூரமா இருக்கோ அவ்வளவுதான் கஷ்டமாவும் இருக்கும். அப்படின்னா அதுக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்தாகணும் போலயே. கோஜி காஷனா இதை கேள பொருட்டோ, நீ வெறும் ஒரு 5 நிமிஷத்துல இதை பத்தி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா எதிர்காலத்துல நீ இதை கத்துக்கவே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா இதை பத்தின நாலேஜ் மட்டும் உனக்கு எந்த பத்தாது. இந்த ஃபிளைங் தண்டர் காரை நீ மாஸ்டர் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பயங்கரமா ட்ரைனிங் இருக்கணும். பொருட்டோவா உடனே டெலிபோர்ட் ஆயிட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதை நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் சிறிது நேரங்கள் கழித்து பார்த்தால் பொருட்டோ கோஜி காஷன் கிட்ட எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. உங்களால நல்ல ஃபியூச்சர் கேட்ட ஃபியூச்சரை பார்க்க முடியுதுன்னா நாம இதை பத்தி நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இது நம்மளுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. எல்லாரும் நல்ல ஃபியூச்சருக்காக போராடுவாங்க. கோஜி காஷனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி எதிர்காலம் எத்தனை பேருக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபியூச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஒரு ஃபியூச்சர் தெரிஞ்சு போச்சுன்னா நீ முன்னாடி இந்த மாதிரி உன்னால இருக்க முடியாது. மக்கள் வந்து நல்ல ஃபியூச்சருக்காக என்னென்னமோ செய்வாங்க. அப்படி ஆள்காலம் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் எல்லாம் உருவாக்கி இந்த எதிர்காலத்துமே நம்மளால யோசிக்கவே முடியாத மாதிரி ஆயிடும். ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் எல்லாம் உருவாச்சுன்னா அந்த ஏகப்பட்ட பிரான்ச்சஸ்ல எந்த ஃபியூச்சர் நடக்கும் நம்மளால யூகிக்கவே முடியாது. இதுல பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் அதிகமா இருக்கு. ஃபியூச்சரை பார்க்கறதுல ஒரு ப்ரீ சைன். ஃபியூச்சர் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இப்படி எல்லாருக்கும் தெரியாது ஒரு அறிவை தான் உருவாக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு எந்த அளவுக்கு ஃபியூச்சரை பத்தி தெரியுதோ நம்மள மாதிரி ஃபியூச்சர் தெரிஞ்சவங்களா அந்த
ஃபியூச்சர் நல்ல பாதையில தான் கொண்டு போகணும். அதுதான் என்னோட விதியம். அதுக்கப்புறம் நீ சிங்குலாரிட்டி ஆயிடல. பொருட்டாவா என்னதே சிங்குலாரிட்டியா? யாருக்குமே ஃபியூச்சர் பத்தி தெரியாம இருக்கிறதே ரொம்ப நல்லது. இதுவே ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு நம்மள கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம இந்த சிங்குலாரிட்டிக்கான விதி என்னன்னா, நாம இந்த ஃபியூச்சரை கெட்டதுக்கு நல்லதை கொண்டு போனோம், கெட்ட ஃபியூச்சர்ல நடக்காம நம்ம பாத்துக்கணும். இதுதான் சிங்குலாரிட்டிக்கான மீனிங். பொருட்டாவா அப்படியே நானும் சிங்குலாரிட்டியா? கோதிகாஷ்னா என்ன மாதிரி தான் நீயும் இப்போ ஒரு சிங்குலாரிட்டி தான். அது மட்டும் இல்லாம இப்ப இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா ஏடா வந்து நம்மள பாத்துட்டு இருந்தானா அப்ப அவளும் சிங்குலாரிட்டி தான். அவளுக்கும் சிங்குலாரிட்டிக்கான விதி இருக்கு. அப்படின்னு ஏடா வந்து சென்ட்ரிக்கு நம்ம கடந்த காலத்துல பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏடாவோட வீட்டுல வந்து சாரடாசும் மேலாம் இருக்காங்க. சாரடாவோ என்னாச்சு பொருட்டா பத்தி ஏதாவது கிடைச்சதா? ஏடாவோ இதை பார்த்தா பொருட்டா வந்து எதுவும் பேசவே மாட்டேங்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு அவன் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண பாக்குறான். உங்க ரெண்டு பேரையும் ஆபத்தை தலைப்பட நினைக்கிறான். சாரடாவோ அவன் நினைக்கிறது சரிதான். ஆனா எப்பவுமே பொருட்டா வந்து தனியா தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றான். ஒரு பிரச்சனை அவன் மட்டும் தான் தனியா இருக்கான். அவனும் நம்ம கூட சேர்ந்து சண்டை போடணும். அதுக்காக லீஃப் இருக்கவங்க யாருமே அவன் எதிரியா பார்க்க மாட்டாங்க. என்னோட பங்குக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால நம்ம 3 பேரும் அவனுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவ சும்மாரி ஒரு மாறிய சாரடாவை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு பொருட்டா வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியவே நான் நினைக்கிறான் போல. ஏன்னா இந்த லீஃப் நம்ம தான் பொருட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை பொருட்டா எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா அது ஒரு ஆபத்துல தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் காரணமா இருக்கும். நம்ம பொருட்டா பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், அப்படியே விட்டுரும். இனிமே நம்ம பொருட்டா பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். இது பொருட்டா பத்தின விஷயம் மட்டும் இல்ல சாரடாவும். ஆனா சுமேர நீ முன்னாடியே பார்த்தல பொருட்டா வந்து சிஜிஸ் கூட தனியா போது அவனுக்கு எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சுன்னு. கொஞ்சம் விட்டா அவன் செத்து இருப்பான். அந்த எல்லாமே ஒத்தலா தூக்கியது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பொருட்டா அந்த சார நம்பில இருக்கும்போது நம்ம அங்கதான் இருந்தோம். நம்மளால அப்ப அங்க என்னதான் பண்ண முடிஞ்சது? அவங்க காயப்படுறது அதுக்கு நாம தான் காரணம். சாரடாவோ என்ன அதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுவா. சும்மா இருவான் நீ வந்து பொருட்டா கூட சேர்ந்து சண்டை போடணும்னு நினைக்கிற. ஆனா பொருட்டா வந்து அதை எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறியா? ஆனா அவனால அதை வெளியே சொல்ல முடியாது. அவன் உள்ளே தான் வச்சிருப்பான். ஒரு சில விஷயங்களை நம்மளால வெளியே சொல்ல முடியாது. நாம ஒன்னு சொல்லணும்னு நினைப்பான், சொல்ல முடியாத வழி அது எப்படி இருக்குன்னு வச்சு பாத்திருக்கியா? நான் வந்து பொருட்டோட ஃபீலிங்ஸை பத்தி மட்டும் சொல்லல, என்ன ஃபீலிங்ஸ் சேர்த்துதான். உனக்கு முன்னாடியே தெரியும் தானே சாரடா எனக்கு பொருட்டாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்படி தெரிஞ்சு நீ பொருட்டாவை ஹாக் பண்ண. நானும் உன ஃபீலிங்ஸ் இது மரியாதை கொடுத்து அங்கேயே நின்ன. நீ பொருட்டாவை பார்த்ததுக்கு அப்புறம் நீ அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன் நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன பத்தி கொஞ்சமாதிரி யோசிச்சு பாத்தியா சாரடா? நான் அப்போ உனக்கு பக்கத்துல தான் இருந்தேன். நீ அவனை ஹக் பண்ணும்போது எனக்கு அது எப்படி ஜெமா இருந்துச்சு. என்னால அப்போ ஒண்ணு பண்ண முடியாது. நான் எப்படி ஜெமா இருந்தேன். என்னோட ஃபீலிங்ஸ் அப்ப கொஞ்சமாதிரி யோசிச்சு பாத்தியா? கொஞ்சமா துளியாவது யோசிச்சு பாத்தியா? இதெல்லாம் கேட்டு சாரடா ஒரு மாதிரியா இருவா. ஏடாவும் பாக்கோட மனசுக்குள்ள ஐயோ இந்த இடமே ஒரு மாதிரி இருக்கே. ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் ஆலி இப்படி அடிச்சுக்கிறாங்க. ஆனா இது நல்ல ஜாலியா தான் இருக்கு. சும்மா இரவு கொஞ்சம் சோகமாயிட்டு என்ன மனசுல சாரடா நான் இது இப்போ உங்ககிட்ட தேவையில்லாம சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சும்மாரி அப்படியே ஓடிடுவா. சாரடாவா ஒன் சைடு கிளாஸ்ல போன்பாலா சும்மா இருவான். இன்னும் நான் உனக்கு எவ்வளவு நாளா கிளாஸ்ல பார்க்க போறேன் சாரடா அப்படின்னு சோகமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. இந்த பக்கம் சாரடாவை சுமேரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி சோகமா பார்த்துட்டு இருப்பா. அப்ப சிக்கமட்டா வந்து மைண்ட் பிளேஸ் ஈரா கிட்ட பேசுவோம். ஏ ஈரா நான் சிக்கமா கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேச முடியுமா? உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் லேண்ட் லார்ட காட்டுறாங்க. ஏ என்னப்பா அங்க எப்படி போகுது? புருட்டா வந்து நிறைய வாட்டி வேஜிப்ல வந்துட்டு போயிருக்கான் போலயே. அது மட்டும் இல்லாம நீங்க புருட்டா பிடிச்சிருக்கீங்க, அதுவும் தப்பிச்சுட்டான். அவன் ஒரு மிகப்பெரிய ரோப் நிஞ்சான் தெரியும்ல. அவனை போட்டு இல்லாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் 7 கிளம்பி காட்டுறாங்க. கொய்யால இதுங்க இன்னும் சாவல. அந்த கிளம்பு நோய் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க சீக்கிரமா அவனை பிடிச்சி கொண்டுறோம். ஏடாலும் முடிஞ்ச அளவுக்கு புருட்டா சீக்கிரமா பிடிச்சி அவனை கொண்டுறேன். ஒரு வேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா அவனை போட்டு தந்ததுக்கு நான் ஒரு ஆளை இறக்க வேண்டியதா இருக்கும். அந்த 7 கிளம்புனா இது எங்களுக்கு தேவைதான் இல்லா டைமோ. அப்ப கதையை நாங்க சீக்கிரமா முடிச்சு விட்டுரும். நீங்க எங்களை திட்டது தப்பே இல்ல. ஏன் சிறுபாலே அடிங்க. அதுக்கப்புறம் சிக்கமாரும் அவன் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி நேரில் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கு. ஏன்னா அவனை எப்பப்பெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்பெல்லாம் என்னோட மூடு வேற மாதிரி போகுது. ஏடாவும் சென்சரி வந்து நம்ம பேசுறதை கேட்க கூடாது. அதுக்காக தானே நேரில் வந்திருக்கீங்க. சிக்கமாரும் பஸ் அதை விடுதல. இப்ப என்னதான் நிலைமை ஓடிட்டு இருக்கு. ஏடாவும் அன்பார்ச்சுனேட்டா நம்ம முன்னாடி யூகிச்சதுதான். ஒரு புது இப்ப உருவாயிருக்கு. அவன் பேர் ரியூ. அவன் வந்து காரோட பையன் ஷிங்கியோட உருவாயிட்டான். சிக்கமாரும் என்னது ஷிங்கியா டாமிட். அது மட்டும் இல்லாம ரியூட டார்கெட் வந்து காசிக்காக காரா. என்னது காராவா? ஏடாவும் காரா வந்து இப்போதைக்கு சேர்த்தான். ஏன்னா அவர் வந்து ஷிங்கியோட அயன்சான சீலா இருக்காரு. ஆனா ரியூவால அந்த சீலை வந்து பிரேக் பண்ண முடியும். ஏன்னா ஷிங்கியோட தான் ரியூ உருவானா. சோ கண்டிப்பா அந்த சீலை உடைக்க முடியும். சிக்கமாரும் நம்ம காராவை காப்பாத்துக்காக அந்த ரியூவை கண்டிப்பா போட்டு தள்ளி ஆகணும். நான் உடனே சாம்பிளேஜுக்கு போற மிஷினுக்கு ஆழ்ந்து ரெடி பண்றேன். ஏடாவும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதுதான் கரெக்டா என்னன்னு சொல்ல முடியாது. அந்த சிஞ்சிஸ் கூட வந்து ஒரு கடுப்பெது சிஞ்சு வந்து இருக்கு. நான் சென்டர் யூஸ் பண்ணி அவங்கள பார்த்தேன்னா அந்த சிஞ்சிவால என்ன பார்க்க முடியுது. அதுவும் நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து பேசுது. சிக்கமாரும் என்னடா இது உண்மையா? அந்த சிஞ்சிவால உன்னை பார்க்க முடியுதா? இது என்னடா புது பவர். ஏடாவும் என்னால உறுதியா சொல்ல முடியல. ஆனா அந்த சிஞ்சு என்ன பார்க்கும்போது என் உடம்பு ரொம்ப நடந்தது. நான் எப்பப்பெல்லாம் அவங்களை உருவ பார்க்கணும் அந்த சிஞ்சு என்ன எப்பவுமே இப்படியே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அடிக்கடி இந்த சிஞ்சுவை உள்ள பார்க்க சொல்லாத. சிக்கமாரும் எனக்கு புரியுது. கவலைப்படாத. நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ. நீ இவ்வளவு நாளா எனக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏடாவும் அது மட்டும் இல்லாம புருட்டா பத்தின ஒரு விஷயம் கேட்க வந்துட்டேன். நீ தானே புருட்டாவை தப்பிக்க விட்ட. மின்சுக்கியை யூஸ் பண்ணி புருட்டாவை தப்பிக்க விட்டல. சிக்கமாரும் சீரிசி என்னமா பேசுற நீ? நானும் அப்படி பண்ணுவேனா? ஏடாவோ ரொம்ப நடிக்காத. கவலைப்படாத. நான் இது யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ இப்ப இருக்கிற பொசிஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. நான் இதை எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா இது உனக்கு நல்லதா இருக்காது. அது மட்டும் இல்லாம புருட்டாவை கிட்ட நடக்கிற எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நான் புருட்டாவை ஆபத்துல தள்ளவும் விரும்பல. நான் உன்கிட்ட கேட்டதை மறந்துடுவேன். உயிட சும்மா கேட்கணும் வந்து அதை கேட்டேன். கவாக்கி வந்து புருட்டாவோட சேர்ந்து சண்டை போன சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். இப்ப கவாக்கி புருட்டோ 2 பேரும் ஒரு டீம் ஆயிட்டாங்க. நீ அந்த சிஞ்சு ஏதாவது பண்ணு நினைச்சனா புருட்டோ கவாக்கி 2 பேரும் தனியா விட அவங்க 2 பேர் பாத்துப்பாங்க. சிக்கமாரும் ஏடா புருட்டோக்கு யாரும் உதவி பண்றாங்க. அந்த மர்பன் அவர் யாருன்னு தெரியல. நீ அவரை பாத்திருக்கியா? அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தவளை மூலியமா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். இந்த டோட பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். புருட்டோக்கு உதவி பண்றது கோஜி காஷன் தானே. அதுக்கப்புறம் பார்த்தா ஏழோட முடியல இருந்து கோஜி காஷோட தவளை வரும். மனவண்டாமல தேனில இருந்து. நீ எப்பவுமே ஷார்ப்பு தான் சிக்கமாருனோரா. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்றது இப்ப நல்லா கவனமா கேட்டு சிக்கமாரு. நீ என்கிட்ட என்ன ஏது கொஸ்டின்ஸ்லாம் இதுமே எனக்கு கேட்கக்கூடாது. புரிஞ்சுதா? என்னது சருட்டோபி கோனஹாமாரு உச்சிஹா சாரடா அப்புறம் மிச்சுக்கி இவங்க 3 பேரும்
லேண்ட் ஆஃப் இண்டிக்கு அனுப்பு. போற வழியில மற்ற எல்லாத்தையும் அங்க இருக்கலாம், இல்லனா 2 பேர் கூட இருக்கலாம். உங்க டீம் வச்சு அந்த 2 செஞ்சு போட்டு தர ட்ரை பண்ணுங்க. யோ ஒரு நிமிஷம் சரியா, இங்க என்னதான் நடக்குதுன்னு தெளிவா சொல்லு. ஒரு எல்லாம் புரியாம நான் எப்படி இதை பண்ணுவேன்? ஒழுங்கான ரீசனை சொல்லு. கோஜிகாஷனா தாய் பிச்சு புடுண்டா ராஸ்கல். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னல கொஸ்டின் கேட்க கூடாது. ஒருவேளை இந்த செஞ்சு சொல்ல இவங்க 3 பேர் பத்தலனா இன்னும் நிறைய பேர் அங்க அனுப்பு. என்னது? அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், ஹீமாவரி மட்டும் லீஃப் வில்லேஜ்ல இருந்து வெளியே போகாம பாத்துக்கோ. ஏன்னா ஜூராவோட டார்கெட் வந்து ஹீமாவரி தான். ஜூராவோட கண்ணு இப்ப ஹீமாவரி மேல தான் இருக்கு. ஹீமாவரி மட்டும் லீஃப் வில்லேஜ் விட்டு போனா ஜூரா வந்து ஹீமாவரி நோட்டீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்படி ஒரு ஜூரா வந்து ஹீமாவரி கண்டுபிடிச்சிட்டானா ஹீமாவரி கடைசியா இறந்துருவா. ஏன் ஜூரா வந்து லீஃப் வில்லேஜ் ஹீமாவரி அட்டாக் பண்ண மாட்டானா? ஜூராக்கு வந்து லீஃப் வில்லேஜ்ல கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூரா வந்து கண்டிப்பா இதுக்கு லீஃப் வில்லேஜ் சண்டை போட மாட்டான். அதனால லீஃப் வில்லேஜ்ல ஹீமாவரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதனால இப்போதைக்கு ஹீமாவரி வந்து சேஃப் தான். லீஃப் வில்லேஜ்ல இருக்க வரைக்கும் அவ சேஃப் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், ஒருவேளை ஜூரா வந்து லீஃப் வில்லேஜ் புக் ஸ்டோருக்கு வந்தானா அவன சாதாரண ஒரு கஸ்டமரா பாருங்க. அப்படி இருந்தும் நீங்க சண்டை குத்துனா போவேன்னு இருந்தீங்கன்னா அவன் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு போயிருவான். எப்பா டே சீரியஸாவ சொல்றேன், நான் ஒண்ணு இங்க ஜோக் பண்ணல. ஜூராவை பத்தின உண்மையதான் சொல்றேன். இங்க நடக்க சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை ஜூராவை கோபப்படுத்தினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நம்மளால அவன் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஜூரா கூட சண்டை போடணும்னு பார்க்காம நம்ம ஊரை விசிட் பண்றவங்கள பார்த்தா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம அந்த 2 செஞ்சு குடிக்க நான் ஒரு டீமை சொன்னல, அவங்களை தோக்கடிக்க இன்னும் ஆள் வேணா இன்னும் ஆளுங்களை அனுப்பு. ஒருவேளை லேண்ட் ஆஃப் இல்ல ஜூரா அங்க இருந்தானா உடனே எல்லாரையும் திரும்ப வர சொல்லிடு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அப்படின்னு ஏரியாவோட தலையில தவளை அப்படியே கீழே குதிச்சு. ஓ எங்க ஓர அங்க நில்லு கோஜிகாஷ். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீ பொருட்டாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு நான் உண்மையில கடமைப்பட்டிருக்கேன். உன்னோட மனசு என்ன சொல்லிச்சு நீ அதை தான் செஞ்ச. லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற முட்டாளுங்க சட்டம் இதெல்லாம் எதிர்த்து தான் நீ அவனை காப்பாத்தின. நீ பொருட்டாவை காப்பாத்தினதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம நீ காப்பாத்தின. நான் வந்து உன்னை வற்புறுத்தல, ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரதுக்கு உன் மனசு என்ன சொல்லுது அதை செய். வட்டாமே அப்படின்ற மாதிரி தாவனையும் குதிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கமோட சிக்கெட் அடிச்சு அடம் குஜல என்னடா கொடுமையா இருக்கு. கோஜிகாஷன் வந்து ஒரு மனசு என்ன சொல்லுது அதே செய்யும் சொன்னார்ல, அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஈர யோசிச்சுட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா சுமேரியா வந்து சோகமா என்னன்றப்பா, நான் ஏன் அப்ப அங்க தேவையில்லாம பேசுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அதுக்கு அவன் பார்த்தா கோன ஹமரு சாரா மிச்சிக்கு இவங்க எல்லாருமே லேண்ட் ஆஃப் இண்டிக்கு வந்துட்டாங்க. அதாவது சான் வில்லேஜ். நான் சாரா மட்டும் மூஞ்சி தொங்க போட்டுருப்பாளா. மிச்சிக்கு அதை பார்த்துட்டு என்னாச்சு சாரடா ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்ச அப்படி வச்சுக்காத சாரடா. சான் வில்லேஜ் காராயவனா உன்னை பார்த்தாலும் உன்னை வர சிரிச்சிருவானுங்க. இவங்க மேல ஒரு பாறை இருக்குமா, அந்த பாறைக்கு மேல 2 பேர் யாரோ நின்று மாஸ்டர் கோன ஹமருன்னு கத்துவாங்க. எவன்டா அவன் பார்த்தா யோடாவும் அராயாவும். ஒன்னு பேர் வந்து அராயா, யோரா வந்து சின்னமா இருக்கால அவன். உங்களை லேண்ட் ஆஃப் இண்டிக்கு வரவேற்கிறேன். எங்களுக்கு உதவி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோன ஹமரு தேங்க்யூ வா. சரி நம்ம இப்ப வேலையை பார்ப்போமா? அதுக்கப்புறம் எல்லா ஒரு இடத்துல உட்காந்து படுத்துக்கிட்டு எனிமி எவனாவது இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. வெச்சிக்கியும் இந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட பயங்கரமான பெரிய பெரிய பாறைகளா இருக்கு. இந்த இடத்துக்கு வர சொல்லி யாரும் சொல்லிருக்காங்க போல. மாஸ்டர் கோன ஹமரு இந்த விஷயத்தெல்லாம் அடையத்துக்கிட்ட யாரு சொல்றா? எங்கிலிருந்து அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுது. கோன ஹமருவும் அப்படியா, நல்ல கேள்விதான். என்னதான் அவர் கூட இருந்தாலும் எனக்கே அதை பத்தி தெரியல. அதுக்கப்புறம் அரையா சாடாவை கூப்பிட்டு என்னமா கண்ண சௌக்கியமா? ஆத்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இப்ப பாக்க மொத்தமாவே மாறிட்டியே, என்ன பையனை மாட்டியான்னு? சாடாவா இல்ல அப்பெல்லாம் இல்ல. சரி அதை விட்டு தள்ளு. அப்ப கோன ஹமரு யாரைய பார்த்துட்டு அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க தான் சிஞ்சு யாரும் அங்க இருக்கான்னு பார்த்தா ரீவும் மச்சுரியும் அவங்க கீழே என்னத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்த்தா கோதிகாஷோட தவளை. கோன ஹமரு அந்த தவளையை பார்த்துட்டு என்னது தவளையா? தவளை இங்க என்ன பண்ணுது? ஆமிட்டு அவங்க 2 பேர் இருக்காங்களே மச்சுரியோ ரியோமோ. இதுதான் பொருட்டோ எங்க இருக்கான்றதுக்கான ஆதாரம்னு சொல்லுறதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் ஆல்ல பிடிச்சுக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போட நோட்டிபிகேஷன் வரும். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை.